ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சார்ஜரஸில் ஒருத்தர் தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. ஸோ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ஷன் தான் லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுனா யார், இவருடைய ஆரிஜின் என்ன, இவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றவரை எந்த காமிக்கில் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கிராஃபிக் நாவலில் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக் நாவலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்டு ஷாம்பலா அப்படின்ற பேரில் ஒரு கிராஃபிக் நாவல் இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக் நாவலோட ஸ்டோரியை வந்து நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் எப்படி உருவானார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட குரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஒன்று. ஸோ இந்த ஏன்ஷியன் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இறந்து போய் 1 வருஷம் ஆகிடு. அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட நினைவு நாளுக்காக வந்து இமாலயஸுக்கு நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வராரு. அப்படி வரும்போதே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஜனாக இருந்தார். அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட கைகளை வந்து அவரால் சரி பண்ண முடியுதோ இல்லையோ, இந்த யூனிவர்ஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் மேஜிக்லேருந்து எல்லா மேஜிக்கும் கற்றுக்கிட்டு ஒரு சார்ஜரர் சுப்ரீமாக வந்து மார்வல் காமிக்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆரிஜின் பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹமீர் அப்படின்ற ஒரு கேரக்டர்கிட்ட இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து சில விஷயங்கள் பேசுவார். அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஏன்ஷியன் ஒன்று இறந்து போனார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பற்றியும் இந்த யூனிவர்ஸை பற்றியும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த டைமில் இவரோட நினைவு நாளை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹமீர்ன்றவர் என்ன பண்ணுறாருனா இவர்கிட்ட வந்து ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஏன்ஷியன் ஒன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்காக வந்து கிஃப்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை திறந்து பார்க்கறதுக்கு உனக்கு பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து எதுக்காக ஏன்ஷியன் ஒன் வந்து நமக்காக ஒழிச்சு வச்சு கொடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா பார்த்துட்டிங்கன்னா நியூயார்க்குக்கு வராரு. ஸோ வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே சில மிரர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிரரை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மேஜிக் பவர்ஸ் ஸ்பெல்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த மிரரை வந்து கம்ப்ளீட்டாக ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது அதுக்குள்ளே என்ன மெசேஜ் இருக்குது, எதுக்காக இப்படி ஒரு மிரரை வந்து ஏன்ஷியன் ஒன் தனக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த மிரருக்குள்ளேருந்து சில விஷயங்களை வந்து அவருக்கு புரிய வருது. ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிரரையே அவர் உடச்சிடுறாரு. அவர் சமக்கம் வந்து இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற கோவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிரர்ஸை உடைக்கும் போது தான் அங்கேருந்து வந்து அவருக்கு சில புரிதல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஷாம்பலா அப்படின்ற இடத்த வந்து கிரகிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனக்குள்ளே வந்து அந்த ஷாம்பலா அப்படின்ற ஒரு பவரை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன்ஷியன் ஒன் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் மூலமாக சில விஷயங்கள் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு புரிய வருது. மேஜிக் பவர்னா என்ன, அது எங்கேருந்து உருவாகுது, இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, காட்ஸ்னால் யார், ஒவ்வொரு காட்ஸ்க்கும் என்ன மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஒரு சுப்ரீம் பீயிங்காக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு 3 பொருட்கள் தேவை. அதை நீ தான் வந்து உன்னுடைய நாலேஜ் மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்ஷியன் ஒன் மூலமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த மாயன்ஸோட டெம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய் அங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட அந்த பெங்களூர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல இருந்து இந்த மாயான்ற காட் இருப்பாங்க. ஸோ மாயா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இலூஷனோட காட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இலூஷன் காடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களால உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த மாயா அப்படின்ற ஒரு கடவுள் இருக்காங்கல்ல, இந்த ஒட்டுமொத்த இலூஷனுக்கான ஒரு காடு, ஸோ அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே மாயை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு புரிய வருது. அதே நேரத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த ஷாம்பலா இருக்குது பார்த்தீங்களா, அதோட சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்தில் ஷாம்பலானா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஷாம்பலா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எல்லா யூனிவர்ஸும், அதாவது நம்ம ரியல் வேர்ல்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த யூனிவர்ஸு அப்புறம் மார்வல் டிசி யூனிவர்ஸு, எல்லா யூனிவர்ஸுக்கும் வெளியிருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாய்டு, அந்த கேஆஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷாம்பலா தான் அப்படிங்கிறத வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது அவர் வந்து சுப்ரீம் லெவல் பீயிங்காக மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கிடையிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷாம்பலா எப்படிப்பட்டது, இதுதான் வந்து எல்லா கிரியேஷனுக்கும் எல்லா
கிரியேட்டர்ஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்த ஒருத்தன் வந்து ஒரு டிவைன் ஒரு கேரக்டர் வந்து ரீச் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் தான் வந்து எல்லாத்துக்குமான கடவுளாக மாறிடுவான். அவன் வந்து ஒரு உண்மையான ஆம்னி பொட்டண்டாக ஆம்னி ப்ரெசண்டாகவும் ஆம்னி செயின்ட்டாகவும் மாறிடுவான். ஸோ இந்த லார்ட்ஸ் ஆஃப் ஷாம்பலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் கிடையாது. அங்கே வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட்ஸ் ஆஃப் ஷாம்பலா அப்படின்ற பேரில் இருப்பாங்க. அதில் நீயும் ஒருத்தனா மாறிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த குரு இருப்பார்ல ஏன்ஷியன் ஒன்று. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொல்ல ஆரம்பித்தார். இதே விஷயத்தை தான் இந்த ஒட்டுமொத்த கிராஃபிக் நாவல் ஃபுல்லாகவுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாயா இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள தாண்டி யாராலையும் எதையும் யோசிக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாயா யோசிக்கிறது இந்த மாயா செய்யறது தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே மாயையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு மாயை அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அவன் வந்து இந்த எல்லா இல்யூஷனுக்கும் மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். அப்படி தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இதை வச்சே கொண்டு போயிருப்பாங்க இந்த காமிக்கில், ஐ மீன் இந்த கிராஃபிக் நாவலில். ஸோ இதோட முடிவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தனக்குள்ளே என்ன இருக்குது தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷாம்பலாவோட ஒரு லார்டாக மாறாரு. இவர் தான் லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் ஆல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை விட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமிக் ஸ்டோரியுமே முடியுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டோரி படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பலா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமான ஒன்று. இந்த பென்டன் யூனிவர்ஸு, மார்வல் யூனிவர்ஸு, டிசி யூனிவர்ஸு, எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான். அதுக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே வந்து ஷாம்பலா தான். எல்லாமே வந்து மாயையோட கண்ட்ரோலில் இருக்கிற உலகம் தான். அதை வந்து இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் அதை வந்து எதை உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு காமிக் ஸ்டோரியில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அவருடைய குரு மூலமாக வந்து அவரே பார்த்திங்கன்னா ஒரு லார்ட் ஆஃப் ஷாம்பலாவாக மாறுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஏன்ஷியன் ஒன்று இருக்கால, ஸோ அவரும் இறந்து போய் பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் ஷாம்பலாவில் ஒரு மெம்பராக மாறியிருப்பார். அதே மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இப்போதைக்கு ஒரு மெம்பராக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கிராஃபிக் நாவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஒரு பவரை எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. அதாவது எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஹெல்லாக இருக்கட்டும், ஹெவனாக இருக்கட்டும், காட்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டெமி காட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஒரு பவரை பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்காமல் அந்த மாயாவோட கண்ட்ரோலில் ஒரு ஹியூமனாக ஒரு சூப்பர் ஹீரோவாக வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு கிராஃபிக் நாவலில் ஒரு நான் கேனன் ஸ்டோரி மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு காமிக் ஸ்டோரியில் மட்டும்தான் இந்த லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த பவரை எந்த ஒரு காமிக்லேயுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கல. சொல்லப்போனால் இந்த ஷாம்பலா அப்படிங்கிற வார்த்தை கூட பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா எல்லாத்தையும் கடந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட எல்லா மாயையும் விட்டு வெளியில் வந்து ஒரு கேரக்டராக இருந்தால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வேலையே கிடையாது. அவர் ஹியூமனாக சூப்பர் ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் அவரை வச்சு காமிக்ஸ் உருவாக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஒரே ஒரு காமிக்கில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு நான் கேனன் பவர்லெஸ் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கேரக்டரை பற்றி பெருசாக பார்த்துட்டிங்கன்னா மார்வல் காமிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இவர் பெருசாக ஃபேமஸும் ஆகலை. இப்போ ரூன் கிங் தோரோ இல்லைனா காஸ்மிக் இம்மார்டல் ஹல்கோ பார்த்துட்டிங்கன்னா நிறையா காமிக்ஸில் வந்திருப்பாங்க. அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர் காமிக்கில் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த பவரை மட்டும் ரீச் பண்ணார். அதுவும் அந்த ஒரு காமிக்கோட அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் பெருசாக எங்கேயுமே சொல்லலை. அதனால தான் மார்வல் காமிக்ஸில் நிறைய பேருக்கு இந்த லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி தெரியாது. அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து இந்த வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அவராலே பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இனிமேல் வரக்கூடிய வேர்சஸ் பேட்டில் நிறைய பேர் கண்டிப்பாக லார்ட் ஆஃப் ஷாம்பலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மென்ஷன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றின வேர்சஸ் பேட்டில் வீடியோஸ் எல்லாம் இனிமேல் நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி சூப்பர்பான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.